நீங்கள் குறிப்பிட்ட பாடல் சிவபெருமானின் பெருமையையும் திருவைந்தெழுத்து நமசிவாய மந்திரத்தின் ஆற்றலையும் மிக அழகாக எடுத்துரைக்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக பாடலாகும். ஒக்க வந்து மாதுடன் செறிந்திடத்தில் அழகியே, ஒருவராகி இருவராகி இளமை பெற்ற ஊரிலே, அக்கணிந்து கொன்றை சூடி அம்பலத்தில் ஆடுவார், அஞ்செழுத்தை ஓதிடில் அநேக பாவம் அகலுமே. இதோ இந்த வரிகளுக்கான எளிய பொருள் விளக்கம். பாடலின் வரிகளும் விளக்கமும். ஒக்கவந்து மாதுடன் செறிந்திடத்தில் அழகியே. பொருள்: ஒப்பற்ற அழகுடைய உமாதேவியோடு பார்வதி தேவியோடு சிவபெருமான் எக்காலமும் பிரியாமல் இணைந்து வீற்றிருக்கும் அழகிய காட்சியை இது குறிக்கிறது. இறைவன் அம்மையப்பராக அர்த்தநாரீஸ்வரராக வீற்றிருக்கும் நிலை. ஒருவராகி இருவராகி இளமை பெற்ற ஊரிலே. பொருள்: தனித்தனி உடலாக இருந்த இறைவனும் இறைவியும் ஒருவராகி, பின் உலக இயக்கத்திற்காக இருவேறு சக்திகளாக இருவராகி தோன்றி என்றும் அழியாத இளமையோடு விளங்கும் தலம் அது. ஆன்மீக ரீதியாக இறைவன் ஒருவனே அவன் சக்தியோடு இணையும்போது இரண்டாகிறான். இது உயிர்களுக்கு என்றும் வற்றாத இளமையையும் ஆனந்தத்தையும் தரும் தில்லை சிதம்பர க்ஷேத்திரத்தை குறிப்பதாக கொள்ளலாம். அக்கணிந்து கொன்றை சூடி அம்பலத்தில் ஆடுவார். பொருள்: அக்கு என்றால் உருத்திராட்சம். தன் திருமேனியில் உருத்திராட்ச மாலைகளை அணிந்து பொன் போன்ற கொன்றை மலர்களைச் சூடிக்கொண்டு அம்பலம் எனப்படும் ஞான சபையில் சிதம்பரப் பொன்னம்பலத்தில் ஆனந்த நடனம் ஆடுபவர் சிவபெருமான். அஞ்செழுத்தை ஓதிடில் அநேக பாவம் அகலுமே. பொருள்: அத்தகைய பெருமை மிக்க அம்பலவாணனின் திருநாமமாகிய நமசிவாய என்னும் அஞ்செழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை நாம் மனமுருகி ஓதினால் ஜெபித்தால் நாம் இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் செய்த அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு நீங்கி ஓடிவிடும். சுருக்க உரை: அழகு பொருந்திய உமையவளோடு இணைந்து ஒருவனாகவும் இருவனாகவும் என்றும் மாறா இளமையோடு விளங்கும் திருத்தலத்தில் உருத்திராட்சமும் கொன்றை மலரும் சூடி ஆனந்த நடனமாடும் சிவபெருமானின் நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் துதித்தால் நம்முடைய அளவற்ற பாவங்கள் யாவும் நீங்கி நல்வாழ்வு கிட்டும். ஒக்க வந்து மாதுடன் செறிந்திடத்தில் அழகியே, ஒருவராகி இருவராகி இளமை பெற்ற ஊரிலே, அக்கணிந்து கொன்றை சூடி அம்பலத்தில் ஆடுவார், அஞ்செழுத்தை ஓதிடில் அநேக பாவம் அகலுமே.